Taste the Daily. கடந்த 2021 தேர்தலில் 25 தொகுதிகளில் போட்டியிட்ட காங்கிரஸ் இந்த முறை சற்று அகல கையை விரித்து 40 தொகுதிகள் கேட்க முடிவு செய்துள்ளது. இந்த தகவலை கேள்விப்பட்டதும் திமுகவுக்கு தூக்கி வாரி போட்டிருக்கிறது. அதிருப்தியில் இருக்கிறது திமுக தலைமை. திமுக உடனான கூட்டணியில் தொகுதி பங்கீடு குறித்து பேசுவதற்காக காங்கிரஸ் சார்பில் அமைக்கப்பட்ட குழுவினர் திமுகவுடன் தொகுதி பங்கீடு குறித்து பேசத் தொடங்கிவிட்டது. கடந்த 2021 சட்டப்பேரவை தேர்தலில் திமுக கூட்டணியில் 25 தொகுதிகளை பெற்று அதில் 18 இடங்களில் வெற்றி பெற்றது. இந்த முறை திமுகவிடம் 40 தொகுதிகளை கேட்டு காங்கிரஸ் பேச்சுவார்த்தையை தொடங்க உள்ளதாக கூறப்படுகிறது. இதை கேள்விப்பட்டவுடன் தான் திமுகவிற்கு பயம் பற்றி கொண்டது. அந்த பயம் வெறும் காங்கிரஸ் கட்சியை மட்டும் நினைத்தல்ல. காங்கிரஸ் கட்சியே இப்படி என்றால் மற்ற கட்சிகள் எல்லாம் எத்தனை தொகுதிகள் கேட்டு வருவார்களோ என்று மனக்கணக்கு போட்டு கூட்டணி கட்சிகளுடன் தொகுதி பங்கீடு முடிந்து தொகுதிகளை அடையாளம் காணும் வரை திமுகவுக்கு தலைவலி ஏற்படும் சூழ்நிலையே தான் கண்கூடாக தெரிகிறது. நாங்க 9 வருஷமா பிரியாம இருக்க கூட்டணி, நாங்க இன்டாக்ட் கூட்டணி என்று சொல்லிக்கொண்டே இருந்த திமுக காங்கிரஸ் கட்சியினர் சமீப காலமாக நாங்க ஒன்னாதான் இருக்கோம் என்பதை செல்லும் மேடைகளில் எல்லாம் சொல்லித்தான் தெரிய வேண்டியிருக்கிறது. ஏதோ புகைச்சல் இருப்பதால் தான் அது வெளியே தெரியக்கூடாது என்பதால் தான் இப்படி வெளியே வந்து தங்களை நிரூபித்துக் கொண்டிருக்கிறார்கள் திமுக காங்கிரஸ் கூட்டணியினர். ஏற்கனவே நாங்க 200 தொகுதிகளில் ஜெயிப்போம் என்று வாயை விட்டு மாட்டிக்கொண்டு தவிக்கிறார் உதயநிதி. இப்போது காங்கிரஸ் கட்சி வேறு 40 சீட் கேட்கிறார்கள். இதை பார்த்து மற்ற கூட்டணி கட்சியினரான மதிமுக, விசிக, 2 கம்யூனிஸ்டுகள் என்று மற்ற கட்சியினரும் தங்கள் பங்குக்கு இரட்டை இலக்கத்தில் சீட் கேட்டால் என்ன செய்வது என்று தெரியாமல் பேந்த முழித்துக் கொண்டிருக்கிறது திமுக தலைமை. அதே சமயம் திமுக காங்கிரஸ் கூட்டணியில் விரிசல் விழுந்துவிட்டால் என்ன செய்வது என்று கட்சி தலைமைகள் விழுந்து பல பகீரத பிரயத்தனங்களை செய்து பஞ்சாயத்துக்களை முடித்து வைக்க பார்க்கிறார்கள். ஆனாலும் காங்கிரஸ் கட்சி இந்த முறை விடுவதாயில்லை. அதனால்தான் உடனடியாக திமுக காங்கிரஸ் கூட்டணி பற்றி பேச்சுவார்த்தை நடத்த குழு போட்டிருக்கிறது காங்கிரஸ் டெல்லி தலைமை. இந்த குழு எதற்காக? ஏற்கனவே கூட்டணியில் நீடிக்கும் கட்சிகளுக்கு இடையே கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்த வேண்டிய தேவை என்ன? திமுக கூட்டணியில் இருக்கும் மற்ற எந்த கட்சிகளுமே பேச்சுவார்த்தை நடத்தாத போது காங்கிரஸ் கட்சியின் இந்த குழு பல்வேறு கேள்விகளை அரசியல் அரங்கில் ஏற்படுத்தி இருக்கிறது என்றுதானே அர்த்தம். அதையெல்லாம் தாண்டி தற்போது 40 சீட் கொடுங்க என்று வந்து நிற்கும் காங்கிரஸ் கட்சியை திமுக எப்படி சமாளிக்க போகிறது என்பதில்தான் திமுக கூட்டணியின் உயிரே இருக்கிறது என்கிறார்கள் அரசியல் நோக்கர்கள். ஆக காங்கிரஸ் கட்சி திமுகவிடம் 40 தொகுதிகள் கேட்டிருப்பதன் பின்னணியில் இருக்கும் அரசியல் கணக்குகள் என்ன? காங்கிரஸ் கட்சியின் இந்த செயலால் அதிர்ச்சியில் உறைந்து போய் விட்டதா திமுக? கூட்டணியில் இருந்து முதல் ஆளாய் வெளியேற தயாராகி விட்டதா காங்கிரஸ் என்பன போன்ற பல்வேறு கேள்விகளுக்கு விடை தேட விளைகிறது இன்றைய நியூஸ் ஜே உரிமை குரல் நிகழ்ச்சி.